ஆ என்னம்மா அது கல்யாணம் முடிச்ச கையோட போட்டதெல்லாம் போட்ட மாதிரி அப்படியே வீட்டுக்கு ஓடிட்ட? என்னப்பா பண்றது, திடீர்னு முடிவு பண்ண கல்யாணம்ல. போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. அதான் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்குன்னு அப்படியே வா. அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அதெல்லாம் சரியாயிடும்டா. அப்புறம் கல்யாணம் ஆன முதல் நாளே எல்லாத்தையும் சொல்லிடணும்னு சொல்லி அவசரம் காட்டாத. ஏம்மா ஏதோ அவசரமா? மா இது அவசியம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 தடவை தான் மீட் பண்ணி பேசியிருக்கோம். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயமும் சொல்லி தானே இந்த கல்யாணம் பண்ணீங்க? தம்பி, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா உனக்காக ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லாம கல்யாணம் பண்ணி விட்டேன்ப்பா. மா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய்க்கும் வித்தியாசம் கேட்கல. அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொன்னியா சொல்லலையா? உனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையணுன்றதுக்காக அம்மா உனக்கு நடந்த முதல் கல்யாணத்தை பத்தி சொல்லாம மறைச்சிட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? பாருமா, இது அஃபென்ஸ்மா. இந்த விஷயம் மட்டும் அந்த பொண்ணு தெரிஞ்ச மேல கேஸ் கூட போடலாமா? தம்பி, அவ என்ன திரும்பி வரவா போறா? சந்தோஷமா உனக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு பாரு. என்னங்க? ஹாய். பொய்யை மறைச்சு வாழ்றதுக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை இந்த உண்மையை கிட்ட சொன்னா வேண்டாம், நேரம் நமக்கு ரெட்ட ஆயுள் கொடுத்து ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுவானுங்க. வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உப்ஸ், சாரி. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பூஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்ல. டென்ஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் பேசி ஏங்க எனக்கும் தாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லல. இது புதுசா இருக்கேன்றத மீன் பண்ணேன். ஐயோ, நானே கொடுத்து மாட்டிருப்பேன். உங்களுக்கு இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஆக்சுவலி அதை பத்தி பேசணும். அதான் தேஜாவு. ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் இருக்கு. பூஜா, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ்? ரொம்ப நேரம் பேசுவீங்களா? ஏன்? எனக்கு தூக்கம் வருது. நம்ம நாளைக்கு பேசலாமா? ஏங்க? இல்லைங்க, டக்குன்னு சொல்லிடுவேன். சரி, சொல்லுங்க. பூஜா, அது நான் இல்லை, எங்கள் அம்மா தான். இந்த கல்யாணம் நான் சொல்லணும்னு தான் சொன்னேன். அவங்க உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. நான் வேணா அப்படி திருப்பி சொல்லட்டுமா? தேங்க்ஸுங்க. பூஜா, கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்று. அதை ஆரம்பிக்கும்போது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் நான். உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிதான் நான் உங்கள் கழுத்திலே தாலி கட்டினேன். ஆனால் எங்கள் அம்மா என்கிட்டே போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இத்தனைக்கும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நான் அந்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு. ஆனால் விதி உங்களை ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் பார்க்கவே வச்சிருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது, செகண்ட். எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகிடுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லாமல் தான் என்னை உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வச்சுருக்காங்க. புரியுது, உங்களோட அமைதியில் எனக்கு புரியுது. இது உங்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். நீங்கள் இந்த கட்டாயத்தின் பேரில் என் கூட வாழணும்னு அவசியம் இல்லை. வேணா நீங்கள் என்ன டிவோர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பூஜா. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்ன சத்தத்தையே காணும்? பூஜா,
என்ன நான் சொல்றது? என்ன தூங்கிட்டா? அடி பாவி, ஒருத்தன் மனசை விட்டு புலம்பிட்டு இருக்கும்போது மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டா புடவை கட்டின குந்தாணி. இந்த விஷயத்த வேற அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ, நேற்று இது வரைக்கும் கேட்டான்னு தெரில, என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரியலையே. இந்தாங்க. தேங்க்ஸ். பூஜா, சொல்லுங்க. நைட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அது உங்களுக்கு கேட்டுச்சா? ஷூ, ஆமாங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு அந்த சைடு திரும்பி உட்காந்தீங்களா? சரி, நான் அப்படியே சாஞ்சுக்கிட்டே கேட்கலான்னு லைட்டா படுத்தேன். தூக்கம் வந்து அப்படியே தூங்கிட்டேங்க. தூங்கிட்டியா? ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமாங்க? ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்ல பயமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டா சொல்லிடுறேன். திரும்பினா நீங்க தூங்கிடுறீங்க. அதாவது பூஜா, நான் உங்களுக்கு தெரியாம சொல்லுங்க. எனக்கு முக்கிய தெரியாம செய்தி. முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாம் திருமணம் செய்த வாலிபரை 2 மனைவிகளும் சேர்ந்து கொலை செய்தனர். இவனுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கணும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எனக்குலாம் இந்த மாதிரி ஆள்லாம் ஹஸ்பண்டா கிடைச்சதுன்னா சோத்துல விஷம் வச்சே கொண்டு இருப்பேன். என்ன வெள்ளந்தியா இருப்பான்னு பார்த்தா விஷ வைப்பங்கிறா. இவ கொஞ்சம் டேஞ்சர் தான் போலயே. சரி, ஓகே, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, எனக்கு தெரியாம. அது நைட் ரொம்ப பசிச்சுதா, அதான் ஃப்ரிட்ஜில் இருந்த மீந்து போன மாவு வச்சு முட்டை தோசை சுட்டு சாப்பிட்டேன். அதான் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இல்லை, அதை சொல்லத்தான். என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? போங்க 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 போங்க. அடி பாவி, செல்லமா தட்டுறதே செவில பேக்கிற மாதிரி இருக்கு. உண்மை தெரிஞ்சா சிதைச்சிருவாளோ? இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் எதையும் நம்பி திங்க கூடாது. எல்லா முயற்சியும் தப்பாகவே போய்கிட்டு இருக்கு. அவகிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணி 3 மாதம் ஓடியே போயிடுச்சு. உண்மையை சொன்னால் என்னை ஏமாத்திட்டன்னு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போவா. நம்ம பொய் சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சா அவளே என்னை கொண்டுட்டு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போவா. எப்படி பார்த்தாலும் நமக்கு டெத்து கன்ஃபார்ம். இன்னைக்கு எப்படியாவது நல்லா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி உண்மை எப்படியாவது சொல்லிடணும். எங்கே லாக் பண்ணலாம்? பூஜா, உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு முடியும்? ஏங்க, என்னாச்சு? இல்லை, ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, ஓகே. எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க கெஃபேல வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. பாய். சொல்லுங்கங்க. ஒரு ட்ரிபிள் சண்டே. ஐயோ, அது இல்லை, நீங்கள் ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, அது சொல்லுங்க. ஐயோ, அதை சொல்கிறதுக்கு தானே பயமாக இருக்கு. இல்லை பூஜா, உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான். என்னாச்சுங்க? என்ன பிடிக்கல உங்களுக்கு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இல்லை நம்ம 2 பேருக்குள்ள செட்டே ஆகாதுன்னு யோசிச்சிட்டீங்களா? இல்லை நான் போர் அடிச்சிட்டேனா? இல்லை நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு யோசிக்கிறீங்களா? ஏய், நீ என்ன கொஸ்டின் பேப்பரை கொடுக்காம இத்தனை ஆன்சர் கொடுத்துட்டு இருக்க? நம்மளை பற்றினா உன்னை பற்றி இல்லை. அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன் என்ன பத்தின்னு. சரி, ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அம்மா இருக்காங்கல்ல. பல்லவி, எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்போ அப்ராட்ல இருந்து இங்க வந்த? லாஸ்ட் வீக் தான் வந்தேன். சாரி டி, கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல வச்சனால பிளான் பண்ணி வர முடியல. அச்சோ, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நானே உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன், ஆர் லஞ்சுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு இருந்தேன். கடைசியில் நம்ம இங்கே பார்த்துட்டோம்.
சரி சரி உட்காரு. இவர் தாண்டி என்னோட ஹஸ்பண்ட் ஜெய். ஜெய், இவ தான் என்னோட ஃப்ரெண்ட் பல்லவி. 15 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? என் ஃப்ரெண்ட் கூட லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது நினைக்கிறேன். என்னடி உன் ஆள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்காரு, உன்னை எப்படி சமாளிக்கிறாரோ? ஏய் சும்மா இருடி. ஆக்சுவலி இவ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன அடிக்கடி கோவப்படுவா. பார்த்தாலே தெரியுது. அதுலயும் ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணு ஏப்ரல் ஃபுல்காக ஏமாத்தினான். 10 வருஷம் ஆயும் இன்னும் அவ கூட பேசவே இல்லை. சாதாரண ஸ்கூல் சண்டேக்கே 10 வருஷம் பேசலன்னா நீங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, நீங்க மட்டும் ஏமாத்துறீங்கன்னா என்ன ஆகும்னு. ஏய் ஏண்டி அவர் பயமுறுத்திட்டு இருக்க? அதுவும் அவர் ஏன் என்னை ஏமாத்த போறாரு? என்ன ஜெய், என்னை ஏமாத்துவீங்களா? நம்ம கிட்ட அவ மாட்டல, நம்ம தான் அவகிட்ட மாட்டிருக்கோம். என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இதே நிலைமை தான். சொல்லுங்க ஜெய், என்ன ஏமாத்திடுவீங்களா? இல்லம்மா சத்தியமா நல்லா ஒன்று ஏமாத்த மாட்டோமா? சரி, டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு. பை ப்ரோ. பாய். போயிட்டு Bye-டா. வராதீங்க. சாரிங்க, அவ வந்துட்டா, அதான் கேட்க முடியல. இப்ப சொல்லுங்க. பரவாயில்ல. அது என்னமோ பேசணும்னு வந்தேன். அத்தை இப்போ வீட்டுக்கு வராங்க. இதை கேட்க தான் இங்க கூப்பிட்டீங்களா? வீடு க்ளீன் பண்ணி வைக்கணும்ல. ஓ, நெக்ஸ்ட் மந்த் தான் வராங்க. அப்போ ஓகே, டைம் இருக்கு. போலாமா? சாப்பிடுங்க. இல்லை, வயிறு நிறைஞ்சிச்சு. சரி ஓகே, போலாம். அப்படியே கிருதா கெடுக்கல விட்டு கிண்டுடி. இல்லை இதே மெயின்டைன் நல்லா இருக்கு. அப்படியே ஸ்லோவாக ஷோல்டருக்கு போறியா? ஆகா. ஓ மை காட். வாட் அ பிளிஸ்ஃபுல் டே. ஏன் நிறுத்திட்ட? ஏங்க, உங்களுக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? 2 போண்டா ஓகே, பட் ஒரு டீ போதும். ஏங்க, உங்களுக்கு 2 பொண்டாட்டி கேக்குதான்னு கேட்டேன். இவளுக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஏன்டி இப்போ திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, ரெட்டை சொல்லி இருக்கு உங்களுக்கு. ரெட்டை சொல்லியா? மண்டையில ரெட்டை சொல்லி இருந்தா 2 பொண்டாட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். இங்க ஒரு சுழி இருக்கு. ஏய், இது சொட்ட பேச்சரி. நானே லாங்கர் வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. அந்த டைம்ல மேல் ஷெல்ஃப்ல உங்களோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து திருப்பி இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவியா? சரி போங்க. எதை எங்க வச்சிருக்காங்க பாரு. ஷோ, என்ன இது? ஏதோ போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. வித் லவ், நிரஞ்சனாவா? பா, என்ன இப்படி வெயில் இருக்குது? பேசாம மொட்டை போட்டுற வேண்டியதான். வீட்டை விட்டு வந்து 20 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன மிஸ் பண்ற போல. எங்க இருக்கீங்க? கீழே குனிஞ்சு லெஃப்ட்ல பாரு. உன் இதயத்துல தானே இருக்கேன். ஏன் இதயத்துல மட்டும்தானா, இல்ல நிரஞ்சனா இதயத்திலுமா? இப்ப நான் 10 என்றதுக்குள்ள என் முன்னாடி நிக்கிறீங்க. அப்படி இல்ல 10 செகண்ட்ல நான் உங்க முன்னாடி நிப்பேன். 10 செகண்ட்ல நான் உங்க முன்னாடி நிப்பேன். 10 செகண்ட்ல நான் உங்க முன்னாடி நிப்பேன்.
10 செகண்ட் நான் உங்க முன்னாடி நிப்பேன். ஐயோ, எது நடக்கூடாது நினைச்சோம் அதே நடந்துருச்சு. என்னது இது? இது புரியவங்க கையில கிடைச்சது. இது ஆயம்மா, இது ஏமா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆ, ஆமா ஆமா, இவ்வளோ நாள் நீ பண்ணிட்டு இருந்த டிராமாவெல்லாம் நம்பிட்டு இருந்தேன் பாத்தியா? நான் முட்டாள் தான். ஐயோ அது இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல இருந்து தான் நான் உங்ககிட்ட எப்படியா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உங்ககிட்ட சொல்ல வரப்பெல்லாம் உள்ளுக்குள்ள எதையோ என்ன போட்டு தாக்கும். ஆஹா, இப்ப யாரு தாக்குறாங்கன்னு பாக்குறேன். ஐயோ இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் சொன்னேன். ஆனா அவங்க தான் போய் சொல்லிட்டாங்க. மத்தபடி ஒண்ணு ஏமாத்திரம்டா இல்ல. ஆனா ஏமாத்திட்ட இல்ல? உன்னை இப்படிலாம் டீல் பண்ணக்கூடாது. இங்க வா. என்னடி ஜோக்ஸ்லாம் போடுற? சொல்லுடா, சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ! ஆ! நாங்க ஒரு நரி கூட்டம். சாரி நிக்கி. நான் தான் சாரி சொல்றேன்ல, இங்க பாரு. எவ்வளோ ஆசையா உனக்கு விஷ் பண்ணணும்னு 12 மணிக்கு வந்தேன் தெரியுமா? என்னை திட்டி அமிச்சிட்டல்ல, போ. இல்ல நிக்கி, நானே பல ஸ்ட்ரெஸ்ல இருக்கேனா, நீ வந்து இப்படி பயம்படுத்தி விட்டியா, அதான் இப்படி